குட் மார்னிங் மக்களே, எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு வந்து படுத்தோம். இங்கே பாருங்களேன், புகை வருது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. செம்ம கொள்ளாக இருந்துச்சு நைட்டு. இங்கே பாருங்கள், ஒரு காரு ஃபுல்லாக நம்ம அந்த காரு நேற்று அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு வழியாக நம்ம கார் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிகிரி to 16 டிகிரி வரையும் கிளைமேட் வந்து வரேன். நான் அன்எக்ஸ்பெக்டட் வாயிலேருந்து புகை வருது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, ஏரியா ஆனால் சூப்பராக இருக்குது. இதான் நாங்கள் தங்கிட்டு இருந்த வந்து ஹோம் ஸ்டே, சாய் ஹோம் ஸ்டேன்னு. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸும் வந்து வராங்க. நாங்கள் வந்த பின்னாடி இந்த ஃபேமிலிஸ் வந்தாங்க, 2-3 பேர் வந்தாங்க. 1800க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து 4 பேருக்கு 1800. காலைல வந்து இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர்லேயே வந்து ஸ்டாச்சு, யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு வந்து நம்ம போயிடலாம் ஈஸியாக. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம். இது வந்து booking.comல இருக்குது. நீங்கள் யாருக்காவது இங்கே வரீங்க சரிங்கன்னா booking.comல போயிட்டு புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளும் சீப்பாகவும் இருக்குது இந்த ஏரியா. ஐ மீன் இந்த ஹோம் ஸ்டே மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, காலையில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் குளிச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே தான் கிளம்பணும். ஒரு 8-8:30 மணிக்கு ஓப்பன் நினைக்கிறாங்க. நான் அங்கே போய்ட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன் வ்ளாக்ஸை. இந்த ஏரியா மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான். ஆக்சுவலி நார்த் இன்னும் மேலே ஏற ஏற நம்ம கோல்டு அதிகமாகுது. அதெல்லாம் சமைச்சில்லுன்னு இருக்குது. சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தங்கிட்டு இருக்க ஹோம் ஸ்டே. நான் சீப் அண்ட் பெஸ்ட்டு கண்டிப்பாக நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் சேஃப்டியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வில்லேஜ் பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வெளில வந்து 2 பேர் செக்யூரிட்டிக்கு படுக்கிறாங்க. இந்த காட்டன் பாருங்க, இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், காட்டன் உற்பத்திலையும் குஜராத் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அப்படி தானடா? அப்படிதான். பார்க்கிங்க்கு அங்கே போகணுமா? அதான் பார்க் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு வரணும். இங்கேருந்து நம்ம
உள்ள ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும், உள்ளே கூப்பிட்டு போவாங்க. மேபி அந்த வழியாக உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே பஸ் இருக்குது பார்த்தீங்களா, பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ டாக்ஸி இருக்குது. மேபி இங்கே ஏதாவது அமௌண்ட் இருக்கும் போல இருக்குது. டிக்கெட் கவுண்டர் அங்கே லெஃப்டில் இருக்குது. இது ஆக்சுவலி கொஞ்சம் கெஸ்ஸிங்லேயே போகணும். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், டிக்கெட் கவுண்டர், லாக்கர் ரூமு, பஸ் ஸ்டாண்டு, டாய்லெட்டு, ஃபீடிங் ரூம், ட்ரிங்கிங். அதான் டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். வாங்கலை உனக்கு கம்பல்லாமா எடுத்து சைக்கிளும் இருக்குது, இ சைக்கிள். அந்த சைக்கிள் 12 கிலோமீட்டர் போக 24 ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் வா என்ன இருக்குன்ட்டுன்னு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மேப் நம்ம இங்கே இருக்கோம், அங்கேயா இருக்கும், அங்கல்லடா யூஆர் ஹியர்னு இருக்கும் எங்கேயாச்சும். அங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். நம்ம இங்கே இருக்கு. இதான் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி வந்து ஃபுட் கோர்ட் இருந்து ரைட் எடுத்து நம்ம இங்கே பார்க். இது வந்து பார்க்கிங் இந்த ஏரியா நம்மளது. ஓகேவா, இப்போ நம்ம இதுலேருந்து இப்படி உள்ளே போகணும். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் ஸ்டாச்சு அங்கே இருக்கும். பிக்கப் இது பஸ் ஸ்டாண்ட் பிக்கப். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சுக்கு வந்து எப்படி போகிறதுன்ற ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட் மேப்பு புரியல, கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அப்புறம் பஸ் ரூட் இது பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த டூரிஸ்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த கியூஆர் ஸ்கேன் இது பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டேரெக்டாக டிக்கெட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம் பஸ்ஸில். டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. எதுக்கு என்னென்ன ரேட்டு அப்படின்றது வந்து இதில் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் ஜங்கல் சஃபாரி 200, பெட்ரோனு, அப்புறம் எஸ்ஓயூனா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி டிக்கெட் 150 ரூபா அடல்ட்டு. வியூவிங் கேலரி, எஸ்ஓயூ வியூவிங் கேலரி வந்து 380 ருபீஸ். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மேப். So otherwise we'll go for the Unity and the dam, the Sarovar dam. We go in this train itself. Statue of Unity, next time then we safari. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கேவாடியா. ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுங்க, கேவாடியா நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஏரியா பேர் வந்து கேவாடியா. எவ்வளோ டிக்கெட்டு காமி? எங்க பாருங்க, டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட் வரதுக்கு 380. 380 ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே இருக்குது. அந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். செம்ம அழகாக இருக்குது. அது என் கையில் இருக்கிறதுனால லைனாக பஸ் நின்றுட்டுருக்கு. இதில் வந்து பஸ்ஸு ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த பஸ் பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு போட்டு அப்படியே கூப்பிட்டு போவாங்க. நான் 75 தான் ஜன்னல் சீட்டா பிடிங்க. நான் இங்கே உட்காரு. பஸ்ஸில் உட்காந்துச்சு.
பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில். நம்ம அங்கே போய் பார்த்துட்டு ஸ்டாச்சுவை பார்த்துட்டு மறுபடியும் இதே பஸ்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ கேலரி ப்ளஸ் வந்து ஸ்டாச்சுக்கிட்ட போய் விசிட் பண்ணுறது மியூசியமு ப்ளஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும் இந்த டிக்கெட்டில். 380 rupees வியூ கேலரி டிக்கெட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. வாங்க பஸ்ஸில் போயிட்டு அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குது. அவ்வளோதாங்க, பஸ் எடுத்துட்டாங்க இங்கேருந்து. குடுகுடுன்னு ஓடி விண்டோ சீட் முடிச்சிட்டேன். ஏரியா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, அதான் நர்மதா ரிவர் அங்கே தெரியறது தான் அவங்களுக்கு கீழே. வீடியோவில் கீழே தெரியுமா தெரியல, பட் ஆனால் அங்கே தெரியறது நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் இல்லை